உங்களோட வாழ்க்கையில யாருக்குமே அளவுக்கு அதிகமான உரிமைய குடுக்கவும் செய்யாதீங்க. நீங்களும் யார்கிட்டயும் எடுத்துக்காதீங்க. நம்மள சுத்தி இருக்கிற ஒரு சில பேர் உரிமை அப்படின்ற பேர்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட மனச எந்த அளவுக்கு காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும் அப்படின்றத ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உணர்றதே கிடையாது. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, பேசுனீங்க அப்படின்னு நம்ம கேட்க போனா, நான் எல்லாமே உன் மேலே உரிமை இருக்குதுன்னு நினச்சி செஞ்சுட்டேன். அது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை திரும்பியும் ஹேட் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மற்றவங்க உங்களை காயப்படுத்துறதுக்கு நீங்களே தான் ஒரு காரணமாக இருக்கிறீங்க அப்படின்றது. அன்பு, பாசம், அக்கறை இது மூணுமே பொய்ன்னு நிரூபிக்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி ஒரு சில மனுஷங்க இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்காக எல்லா அன்பும் பார்த்திங்கன்னா பொய் கிடையாது, எல்லாருமே உண்மையானவங்களும் கிடையாது. நிறைய பேர் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அளவுக்கு அதிக நாள் பழகியிருப்பாங்க. அவங்க காட்டின பாசம், அக்கறை இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொய் தான் அப்படின்றத ஒரு சில டயத்தில் நம்மளோட லைஃப்பில் நிரூபிச்சுட்டு போயிருப்பாங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலங்கள் கூட கடந்து போயிடும், ஆனால் காதல், கனவு, காயங்கள் இது மூணும் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு மறந்தே போகாது அப்படின்றத இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. மற்றவங்க நம்மளை காயப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது அண்ட் நம்மளோட சந்தோஷத்துக்காக மற்றவங்கள காயப்படுத்துறது, இந்த ரெண்டு விஷயந்தான் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு வலியை தரும். இதை மறந்துடாதீங்க. என்னதான் வாழ்க்கையில் காசு, பணம் இது எல்லாமே இருந்து நம்மளோட மனசு நல்லெண்ணமாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கையில் காசு இருக்கிறதுக்காக மற்றவங்கள உதாசீனப்படுத்துவாங்க, மற்றவங்கள தூக்கி வீசிடுவாங்க, ஒரு சில வார்த்தைகளால் கூட கஷ்டப்படுத்துவாங்க. நெருங்கின சொந்தம் கூட உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியாப்பட்டவங்கள்லாம் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற பணம் நாளைக்கு யாருக்குனாலும் கை மாறலாம் அப்படின்ற விஷயத்த மறந்து தான் போயிட்டாங்களோ என்னவோ. உங்களுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் அதிக அளவுக்கு நம்பிக்கை போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை அழிக்கிறதுக்கான ஆயுதம் நீங்களே அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறீங்க அப்படின்றது அர்த்தம். நீங்கள் ஒரு சில நம்பிக்கைகள் எந்த விதத்தில் கொடுத்துருப்பீங்கன்னா மற்றவங்க கிட்ட அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ரீசனால் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வச்சே உங்களை வீழ்த்திட்டு போயிடுவாங்க. சுமை இல்லாத வாழ்க்கை அப்படின்றது ஒரு சுவை இல்லாத வாழ்க்கையாக மாறி போயிடும். ஸோ ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் அதிக சுமையாக இருக்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பாரமாகவே இருக்கோமோ, அவங்களுக்கு நம்ம நிறைய சுமைகளை கொடுத்துட்ருக்கோமோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. வாழ்க்கை அப்படின்னாலே நம்ம பல சுமைகளை கண்டிப்பாக கடந்து தான் வந்தாகணும். இந்த கட்டாயத்தில் தான் இன்றைக்கி காலம் நம்மளை கொண்டு நிறுத்தியிருக்கு அப்படின்றத ஏற்றுக்க பழகிக்கோங்க. தேனி, எறும்பு இதெல்லாம் மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம லைஃப்பில் உழைச்சி வாழணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. கரையான் மாதிரி அடுத்தவங்களோட லைஃப்பை அழிச்சு வாழணும்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தான் நல்லா வாழ்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்கள துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் வாழாதீங்க. மற்றவங்கள நம்ப வச்சு வாழுங்க, யாரையும் நம்பி மட்டும் வாழ்ந்துடாதீங்க. உங்கள் உதவியை எதிர்பார்க்காத ஒரு சில பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியானது பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூ அதிகம். கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த உரிமையான உறவுகள்னு நம்ம நினச்சி பழகிறவங்க கிட்ட கொடுக்குறதையோ வாங்குறதையோ முற்றிலும் தவிர்த்துருங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும். கடனே வாங்காமல் கையில் இருக்கிற பணத்தை மட்டும் ஒரு மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற நிம்மதி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. அவங்க கையில் அந்த அளவுக்கு வருமானம் அப்படின்றது கூட வராது. ஆனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்போ அடுத்தவங்கள பார்த்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இல்லை ஒருத்தங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம உரிமையை கொடுத்துட்டோம், ஸோ அவங்களுக்காக நம்ம கடன் வாங்கி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறோமோ அந்த டயத்துலேயே நம்மளோட வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகிடும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. நம்ம வாழ்க்கை உண்மையாகவே தடுமாறுறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா